இப்போ நம்ம 31ல இருந்து 36வது வசனம் வரையும் நான் வாசிக்கிறேன். அதுல சில குறிப்புகள நான் சொல்றேன் அப்படியே வாசிக்கிறப்போ. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கூர்ந்து அத நம்ம அப்சர்வ் பண்ணலாம். 31ல இருந்து 36. He who comes from above is above all. He who is of the earth belongs to the earth and speaks in an earthly way. He who comes from heaven is above all. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். இங்கிலீஷ்ல ஹீன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்? அதுல 31வது வசனத்துல he who comes from above, அதே மாதிரி he who comes from heaven, அந்த ரெண்டு ஹீயும் இயேசுவானவரை குறிக்கிறது. தமிழ்ல நமக்கு அவர்னு போட்டிருக்காங்க. அந்த அவர்னு சொல்றது இயேசுவானவர். ஆனா அந்த வசனத்திலே நடுவுல இருக்கிற பகுதி பூமியிலிருந்து உண்டானவன் அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அது இயேசுவானவரை பத்தி இல்ல. அது இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் பத்தி. அது ஒரு குறிப்பு. அடுத்து 32வது வசனம். He bears witness to what he has seen and heard, yet no one receives his testimony. அது எல்லாம் இங்க இருக்கிற he, his எல்லாமே இயேசுவானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. இந்த வசனத்துல இருக்கிறது அவர் என்று சொல்றது எல்லாம் இயேசுவானவர். 33. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தமிழ்ல நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அவர்னு சொல்றது எல்லாம் இயேசுவானவர், அவன்னு சொல்றது எல்லாரும் பாவியான மனுஷர்கள், இந்த உலகத்துல வாழுபவர்கள். இங்கிலீஷ்ல whoever receives his testimony, அது கிரைஸ்ட் இயேசுவானவருடைய டெஸ்டிமனி set his seal to this. hisன்றது இயேசுவானவர் இல்ல, இது உலகத்துல இருக்கிற மனுஷர்கள். that God is true. 34வது வசனத்துல ஒரு குறிப்பு. 34வது வசனத்துல இங்க யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த திரியேக தேவன், இந்த நபர்கள், இந்த 3 நபர்களையும் குறிப்பிடுகிறார். ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த ட்ரினிட்டி இஸ் மென்ஷன் இன் verse 34. 34வது வசனத்துல பாருங்க. தேவனால், இது பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவர், அது இயேசுவானவர், தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை, அது பரிசுத்த ஆவியை அழிவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இதுதான் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன். 34வது வசனத்துல திரியேக தேவன் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். இது 34. For he whom God has sent, அந்த ஹீன்றது கிறிஸ்து, has sent utters the words of God. For he, அதாவது பிதாவாகிய தேவன், அந்த he. 34ல ஃபர்ஸ்ட்ல இருக்க he கிறிஸ்து, இப்ப இருக்க he பிதா, gives the spirit without measure. இப்ப 35. பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் கொடுத்திருக்கிறார். The Father loves the Son and has given all things into his hand. His என்றது again கிறிஸ்துவானவர். 36. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல என்றான் ஏன் முடிக்கிறாங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி அவங்க எடுத்துக்கொண்டது இந்த யோவான் ஸ்நானகனே இது ஃபுல்லா 36 வரை சொன்ன மாதிரி எடுத்துக்கொண்டாங்க. அதனாலதான் என்றான்னு முடிச்சாங்க. ஆனா மோஸ்ட் லைக்லி நான் சொன்னது மாதிரி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல அவர் சொன்னது முன்னாடியே முடிஞ்சிருச்சு 30லயே. இப்ப சொல்றது அப்போஸ்தலனாகிய யோவான். அதனாலதான் நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல அது இல்ல. 36. Whoever believes in the Son has eternal life. Whoever does not obey the Son shall not see life, but the wrath of God remains on him. இதுல ஒரு குறிப்பு இந்த 36வது வசனத்துல. எப்படி இயேசுவானவர் நிக்கோதேமுட்ட தன்னுடைய உரையாடலை முடிக்கிறப்போ
இந்த கோபாக்கினை நியாய தீர்ப்பின் உபதேசத்தோட முடித்தார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 19:21 பாருங்க. அதுல எப்படி இயேசுவானவர் முடித்தார்ன்னு. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க. 20வது வசனம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்காதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். இதுதான் நம்ம பார்த்தது நியாய தீர்ப்பின் உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். என்ன நடக்கும் ஒருத்தன் விசுவாசிக்கலனா? இருளையே ஒருத்தன் விரும்பி போனா, பாவத்தையே விரும்பி பாவத்திலேயே வாழ்கிறான்னா அவனுடைய முடிவு எப்படி இருக்கும்னு சொல்லி முடித்தார். அதே மாதிரி இங்க அப்போஸ்தலனான யோவான் அவருடைய இந்த இந்த வார்த்தைகளை முடிக்கிறப்ப 36வது வசனத்துல பாருங்க எப்படி முடிக்கிறார்னு. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ என்ன போட்டிருக்குது? ஜீவனை காண்பதில்லை. Whoever does not obey the Son shall not see life. அப்ப என்ன இருக்கும்? But the wrath of God remains on him. தேவனுடைய கோபம். நம்ம சொல்றோம் அந்த wrathன்றது எக்ஸ்ட்ரீம் ஆங்கர். கோபம் இல்ல, கடும் கோபம். மூர்க்கத்தனமான ஒரு கோபம். அந்த அளவுக்கு தேவனுடைய கோபாக்கினை அவன் மேல் நிற்கும். ஏன் எப்படி ரிமைன்ஸ் ஆன் ஹிம்ன்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? நிலை நிற்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பிறந்ததுல இருந்து அந்த அந்த அவள் பிறந்ததிலிருந்தே அவருடைய கோபம் அந்த மனுஷனோ மனுஷி மேலேயோ கன்செப்ஷன்ல இருந்து எப்படி கருத்தரிக்கிறோம். நான் பாவத்திலே என் தாய் என்னை கற்பம் தெரித்தால் அதனால பாவ குணம் பாவ சுபாவம் இருக்கிறதுனால அந்த ஒரு மனுஷனோ மனுஷினிடத்திலேயோ தேவனுடைய கோபாக்கினை அந்த மொமெண்ட் ஆஃப் கன்செப்ஷன் கற்பம் தரித்ததுல இருந்தே இருக்குது. அது எப்போ போகும்னா அந்த மனுஷனோ மனுஷியோ விசுவாசிக்கும் பொழுது. அப்பதான் தேவன் அந்த கோபாக்கினையிலிருந்து அவருடைய அன்பினால் அவனிடத்துல வருகிறார். அதுவரையும் அந்த மனுஷனோ மனுஷியோ தேவனுடைய கோபாக்கினையின் கீழே இருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில கடைசி வரையும் நான் விசுவாசிக்கவே மாட்டேன், என் வாழ்க்கையை எப்படி வேணா வாழ்வேன், என் இஷ்டப்படி வாழ்வேன், எனக்கு தேவன் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கலனா அவங்களுடைய இறப்பின் பொழுதும் அந்த கோபாக்கினையின் கீழே இருந்து அவர்கள் நரகத்திற்கு தள்ளப்படுவார். இது ஒரு சாதாரண ஒரு போதனை இல்ல. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றது ஒரு சாதாரண ஒரு காரியம் கிடையாது. இது நியாய தீர்ப்பு, கோபாக்கினை, தேவனின் கோபாக்கினையை பற்றின ஒரு எச்சரிப்பு. அவரை வாசிக்கிறவங்களோ கேட்கிறவங்களோ இன்னைக்கு நம்ம படிக்கிறவங்களோ இதை கேட்டு இயேசு கிறிஸ்து யார், அவர் எதற்காக வந்தார், நான் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அறிந்து அதன்படி நாம் கீழ்ப்படிந்து அவரிடத்துல விசுவாசித்து இந்த தேவனின் கோபாக்கினையிலிருந்து விடுபட வேண்டும். அதற்காக எழுதுறார். இதை கேட்டுட்டு போறதுக்காக இல்ல. இதை கேட்டுட்டு இது நல்ல ஒரு மெசேஜ், இது ஒரு நல்ல ஒரு வசனம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்றது போறல. இந்த வசனம் நம்ம உள்ளத்துல என்ன பண்ணுது? நாம் தேவனுடைய பிள்ளைகளா இல்லையா அப்படின்றத நாம் உணர வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இல்லனா இந்த தேவனுடைய கோபாக்கினை, தேவன் கோபமாய் இருக்கிறார். அந்த கோபாக்கினையின் கீழே நாம் வாழ்ந்து நாம் இறப்போம். இப்போ நான் வாசிச்சது மாதிரி இதுல குறிப்பிட்ட மாதிரி எதெல்லாம் கிறிஸ்துவானவர்னு சொன்னேன், எதெல்லாம் இந்த உலக மனுஷர்கள்னு சொன்னேன். அடுத்தது எப்படி இந்த 34வது வசனத்துல திரியேக தேவனை இந்த யோவான் குறிப்பிட்டிருக்கிறார்னு சொன்னேன். எப்படி இந்த யோவானும் இயேசுவானவர் போல இந்த நியாய தீர்ப்பின் உபதேசத்தோட முடிக்கிறார்னு சொன்னேன். இப்போ இந்த 3 குறிப்புகளை பார்த்த பிறகு இந்த வசனங்கள் 31ல இருந்து 36 இந்த வசனங்களை 3 சப்
டைட்டில்ஸோட ஒரு உட்பிரிவாக ஒரு டிவைட் பண்ணிக்கலாம். மொத்தம் ஒரு 7 வசனங்கள் இதுல இருக்கு. அது 6 வசனங்கள் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் 31வது வசனத்துக்கான ஒரு சப்டைட்டில் துணை தலைப்பு என்னன்னா, த டிவைன் ஆரிஜின் ஆஃப் த சன். தெய்வீக பரலோக தொடக்கம், குமாரனின் பரலோக தொடக்கம். ஸோ நான் சொன்னேன் 31லேருந்து 36வது வசனங்களுக்கான டைட்டில் நம்ம என்ன கொடுக்குறோம்னா, டிவினிட்டி ஆஃப் த சன். தேவனுடைய குமாரனின் தெய்வீகம். அதான் டைட்டில் ஃபார் திஸ் செக்ஷன் 31லேருந்து 36. அதுல 31வது வசனத்துக்கான ஒரு டைட்டில் என்னன்னா, சப்டைட்டில் த டிவைன், த ஹெவன்லி ஆரிஜின் ஆஃப் த சன். தெய்வீக தொடக்கம், குமாரனின் தெய்வீக தொடக்கம் ஆர் பரலோக தொடக்கம். 32லேருந்து 34வது வசனம். இதுக்கான டைட்டில் என்னன்னா, இந்த 3 வசனத்துக்கு த டிவைன் டெஸ்டிமனி ஆஃப் த சன். தேவனுடைய குமாரனின் தெய்வீக சாட்சி. அவர் சாட்சி கொடுக்கிறார். அதான் 32லேருந்து 34. அதான் நம்ம வசனங்கள் அங்க பார்த்தோம்னா, தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. 33ல அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன், இதான் அவருடைய சாட்சி, டிவைன் டெஸ்டிமனி. அடுத்தது 3வது 35லேருந்து 36. அந்த 2 வசனங்களுக்கான சப்டைட்டில் குமாரனின் தெய்வீக அதிகாரம், த டிவைன் அத்தாரிட்டி ஆஃப் த சன். ஸோ 31 verse 31 வந்து த டிவைன் ஆரிஜின் ஆஃப் த சன். தெய்வீக தொடக்கம், குமாரனின் தெய்வீக தொடக்கம். அடுத்தது 32லேருந்து 34 த டிவைன் டெஸ்டிமனி ஆஃப் த சன். குமாரனின் தெய்வீக சாட்சி. 35, 36 அது கடைசி 2 வசனங்களுக்கான சப்டைட்டில் த டிவைன் அத்தாரிட்டி ஆஃப் த சன். குமாரனின் தெய்வீக அதிகாரம். ஸோ தெய்வீக பரலோக தொடக்கம், தெய்வீக சாட்சி, தெய்வீக அதிகாரம். இது எல்லாம் யார சம்பந்தப்பட்டது? குமாரனை பற்றி. அதனாலதான் இதுக்கான மெயின் டைட்டில் டிவினிட்டி ஆஃப் த சன். தெய்வீகம், அவருடைய தெய்வீகம். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். 31வது வசனம். 31வது வசனம் த டிவைன் ஆரிஜின் ஆஃப் த சன். தேவனுடைய குமாரனின் தெய்வீக இல்லைன்னா பரலோக தொடக்கம். பாருங்க 31வது வசனம். He who comes from above is above all. He who is of the earth belongs to the earth and speaks in an earthly way. He who comes from heaven is above all. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மையுள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். இந்த வசனத்தை இன்னைக்கு பார்க்கலாம். த டிவைன் ஆரிஜின் ஆஃப் த சன். தேவனுடைய குமாரனின் தெய்வீக பரலோக தொடக்கம். இந்த வசனத்துல 31வது வசனம் ஒரு வசனம் தான். ஆனா அதுல பாத்தீங்கன்னா 3 வாக்கியங்கள் அதுல இருக்கு. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல ஃபுல் ஸ்டாப்போட முடியும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும். தமிழ்ல செமைகோலனோட முடியும். 3 ஸ்டேட்மெண்ட் ஒரே வசனத்துல. பாக்குறீங்களா? பாருங்க தமிழ்ல. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரே வசனம் ஆனா 3 ஸ்டேட்மெண்ட் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளையே பேசுகிறான். அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். சோ 3 குறிப்புகளை அவர் சொல்லுகிறார் ஒரே வசனத்துல. என்ன சொல்றார் பாருங்க. யோவான், அப்போஸ்தலனான யோவான் தன்னை கேட்பவர்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. He who comes from above is above all. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, from above, உன்னதத்திலிருந்து அப்படின்ற வார்த்தை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தை. நம்ம யோவான் 3வது அதிகாரத்துல 3வது வசனத்திலும் 7வது வசனத்திலையும் இயேசுவானவர் நிக்கோதேமுட்ட சொன்னது, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும்.
ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், அந்த மறுபடின்னு இருக்கு இல்லையா? எகெயின் இங்கிலீஷ்ல. அதோட கிரேக்க வார்த்தை தான் அனோதென். அந்த வார்த்தைய தான் இங்க டிரான்ஸ்லேட் பண்றப்போ, இந்த மாரி உன்னதத்திலிருந்துன்னு போட்டிருக்காங்க. சோ அந்த கிரேக்க வார்த்தைக்கு இன்னொரு மீனிங் நம்ம அப்ப பார்த்தப்பயே சொன்னோம். மறுபடியும்ன்ற ஒரு மீனிங், உன்னதத்திலிருந்து, பரத்திலிருந்து அப்படின்ற மீனிங்கும் இருக்கு. அதனால நம்ம யோவான் 3ல நிக்கோதேமுட்ட இயேசுவானவர் சொன்னது, "நீ மறுபடியும் பிறக்க வேண்டும்னு" சொன்னதையும் நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? "நீ பரலோகத்திலிருந்து பிறக்க வேண்டும். நீ உன்னதத்திலிருந்து பிறக்க வேண்டும்." அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பிசிக்கலி இந்த உலகத்துல ஒரு மனுஷனா பிறந்திருக்க. ஆனா தேவன் அவருடைய இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக பரலோகத்திலிருந்து ஒன்ஸ் எகெயின் நீ பிறக்க வேண்டும். அப்பதான் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். சோ உன்னதத்திலிருந்து, பரத்திலிருந்து இந்த வார்த்தை நாம் ஏற்கனவே பார்த்ததுதான். இப்போ யோவான் ஸ்நானகன் அப்போஸ்தலன் யோவான் என்ன சொல்றான்னா, இந்த இயேசுவானவர் உன்னதத்திலிருந்து வந்தவர், உன்னதத்திலிருந்து வருகிறவர் அப்படின்னு சொல்றான். டிக்ளேர் பண்றான், அறிவிக்கிறான். யாருக்கு? இந்த மக்கள் யாரெல்லாம் இப்ப நம்ம வாசிக்கிறோம். அந்த முதல் செஞ்சுரி, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. அப்போ அவன கேட்கிறவர்கள்ட்ட அவன் சொல்றது, இவர் மனிதன் மட்டும் இல்லை. இயேசுவானவர் எப்படி இருந்தார் பார்க்கிறதுக்கு? நம்மள மாரி தான் இருந்தார். அப்ப இருந்த யூத மக்கள் மாரி தான் இருந்தார். அப்ப அந்த யூத மக்கள் அவர பார்த்து என்ன நெனச்சிருப்பாங்க? அவரும் நம்மள மாரி தானே இருக்காரு. ஒரு மனுஷனா மட்டும் தான் பார்த்திருப்பாங்க. அந்த மாதிரியான மக்களுக்கு அவர் எழுதுறப்ப சொல்றார், இந்த இயேசுவானவர் பூமியிலிருந்து உண்டானவர் இல்லை. உன்னதத்திலிருந்து வந்தார். பரத்திலிருந்து வந்தார். அப்படின்னு சொல்லி, அவருடைய ஹெவன்லி ஆரிஜின் பரலோகத்திலிருந்து தொடக்கத்தை அவர் குறிப்பிடுகிறார். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார்ன்னா, யோவான் இந்த மக்கள்ட்ட, இந்த இயேசுவானவர் நம்மள மாதிரி இல்ல. நம்ம எல்லாருக்கும் ஒரு தொடக்கம்ன்றது இருக்குது. நம்ம எல்லாருக்கும் ஒரு பர்த் டேன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இயேசுவானவருக்கு பர்த் டேன்றது கிடையாது. ஏன்னா, அவர் எப்பொழுதுமே சதா காலங்களிலும் இருந்தவர். அதனால தான் உன்னதம் பரலோகத்திலிருந்து வந்தார் அப்படின்னு சொல்றார். இது யோவான் மட்டும் சொல்லல. இயேசுவானவரே அவரைப் பற்றி தான் கூறினார். இப்போ யோவான் 8வது அதிகாரத்துக்கு போங்க. அங்க பாருங்க இயேசுவானவரே அத சொல்றார். இப்ப நம்ம கேட்டது அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றது அவரை பற்றி. இப்போ யோவான் 8வது அதிகாரம் 23வது வசனத்துல பாருங்க. 22வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோவான் 8:22. அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக் கொண்டார்கள். Will he kill himself? ஏன்னா இயேசுவானவர் அவங்ககிட்ட சொல்றாரு, நான் போற இடத்துக்கு உங்களால வர முடியாதுன்னு. அதுக்கு அவங்க நினைச்சுக்கிறாங்க, மேபி அவர் சூசைட் பண்ணிக்க போறார் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப பாருங்க 23ல. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள். நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள். நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. இங்கிலீஷ்ல யூ ஆர் ஃப்ரம் பிலோ. ஐ அம் ஃப்ரம் அபவ். நான் மேல இருந்து நீங்க எல்லாம் பூமியிலிருந்து உண்டானவர்கள். நான் பூமியிலிருந்து உண்டானவன் அல்ல. அப்படின்னு சொன்ன பிறகு 45வது வசனத்துல பாருங்க. அதிகாரத்துல 45, 46. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. But because I tell the truth, you do not believe me. Which one of you convicts me of sin? If I tell the truth, why do you not believe me? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? நம்ம நார்மல் நேச்சுரலா என்ன நினைச்சுக்கோனா, இயல்பா ஒருத்தர் உண்மை சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவோம்? அத நம்புவோம். ஆனா இந்த ஆத்தும காரியங்கள்ல அன்லெஸ் ஒருத்தர்
மேல உன்னதத்திலிருந்து மீண்டும் பிறக்காவிட்டால் அந்த மனுஷனோ மனுஷியோ இயேசு சொன்ன உண்மைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா நம்ம எல்லாரும் எங்க இருந்து பிறந்தோம்? இந்த உலகத்துல பூமிக்குரியவர்கள். சோ இப்ப நம்ம பார்க்கிறது இந்த யோவான் 3:31ல யோவான் சொல்றாரு, உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர்ன்னு. உன்னதத்திலிருந்து இயேசுவானவர் வந்திருக்கிறார்ன்னு சொல்றாரு. இயேசுவானவரே தான் உன்னதத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம, இப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வாக்கியத்துல பாருங்க. அவர் உன்னதத்திலிருந்து வந்ததுனால என்ன போட்டிருக்காரு? அதோட அந்த டிஸ்பொசிஷன்னுவாங்க. அதாவது பிளேஸ்மென்ட். அவருடைய அமைப்பு, அவருடைய நிலைமை என்ன? அவர் மேல இருந்து வந்ததுனால ஹி இஸ் அபவ் ஆல். என்ன போட்டிருக்கு? உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். அவர் உன்னதத்திலிருந்து வந்ததுனால எல்லாரோடையும் மேலானவர்ன்னு சொல்லி யோவான் சொல்றார் மத்த மக்கள்கிட்ட. நம்ம நெனச்சுக்கலாம், அவர் மேலானவர்னா, மேபி இந்த அப்பர் ரூம்ல இருந்தார் இல்லையா? மேல மாடியில இருந்தாரே, அத குறிக்கிறாரா? இல்ல உயரமா இருக்கிறாரா? அது இல்ல. அந்த வார்த்தை எத குறிக்குதுன்னா, ஹி இஸ் ஓவர் ஆல். எல்லார் மீதும் இருப்பவர். நம்ம மனுஷர்களா இருக்கிறபடியால், எல்லார் மீதும் நாம் இருப்பதில்லை. ஆனா இயேசுவானவர் மாம்சத்திலே தேவனாய் இருந்து, பரலோகம் உன்னதத்திலிருந்து வந்தபடியால், அவர் எல்லார் மீதும் இருப்பவர். ஹி இஸ் ஓவர் ஆல். ரோமர் 9:5 அப்புறமா போய் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ பத்தி என்ன போட்டிருக்குன்னா, கிறிஸ்து சர்வத்திற்கும் மேலான தேவன். கொலோசியர் 1:16ல பார்த்தீங்கன்னா, ஆல் திங்ஸ் வேர் கிரியேட்டட் த்ரூ ஹிம் அண்ட் ஃபார் ஹிம்னு இருக்கு. அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. இவர்தான் இயேசுவானவர். இத நம்மளால நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இயேசுவானவர் மற்ற மனிதர்களைப் போல இருப்பவர் கிடையாது. அவர் பெத்லஹேம்ல இருந்து ஒரு மனிதனாக பிறந்தார். ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் இருந்தார். நம்ம பிறப்பிலிருந்து தான் நம்ம எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம இல்ல. ரைட்? இப்ப கூட இன்னைக்கு ஒரு பாட்டு பாடுனோம். அபாய்ட் வித் மீ. என்னோடு இரும்னு. அதை எழுதினவர் பேரு ஹென்றி பிரான்சிஸ் லைட்ன்னு. அவர் அந்த பாட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். 1847ல. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 100 வருஷம் முன்னாடி அந்த பாட்டை எழுதினார். அவர் அந்த பாட்டை எழுதுறதுக்கான பேக்ரவுண்ட் வந்து அவருக்கு டியூபர்குலோசிஸ்னால, டிபின்னு சொல்றதுனால அவர் இறந்து போறப்ப அந்த பாடலை எழுதினார்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. நம்ம அவர் இருந்தப்ப இல்ல. அவருடைய அந்த சாங்க இப்ப நம்ம பாடுறோம். நம்ம யோசிச்சு பாடுறோம். அது நல்ல ஒரு பிப்ளிக்கல் ஹிம்மா இருக்கனால பாடுறோம். ஆனா நாம் எல்லாரும் பிறந்தது 1900ஸ்ல அட் சர்டன் டைம்ஸ். ரைட்? சோ இங்க இயேசுவானவரை பத்தி அவர் சொல்றப்போ, அவர் தேவனாய் இருந்தபடியால் அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ், அவருடைய அந்த உயிர் வந்ததில்ல. அவர் எப்பொழுதுமே அவர் தேவனாய் இருந்தார். அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, அவருக்கு முடிவும் கிடையாது. அதனால அவர் எல்லாரிலும் மேலானவர். அவர் எல்லார் மீதும் இருப்பவர். இப்போ நான் உங்களுக்கு 3 வசனங்களுக்கு ரெஃபரன்ஸா குடுக்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்க்கு. அவர் யார் அப்படின்னு சொன்ன பிறகு, அவர் எங்கிருந்து வந்தார்ன்னு சொன்ன பிறகு, அந்த டிக்ளரேஷன், அந்த அறிவித்த பிறகு, உன்னதத்திலிருந்து வருகிறவர்ன்னு சொன்ன பிறகு, அதனால அந்த விளைவு, அந்த அமைப்பை சொல்லுகிறார், எல்லாரிலும் மேலானவர். அதற்கான ஒரு 3 ரெஃபரன்ஸ். 1 வந்து 1 கொரிந்தியன்ஸ். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 27வது வசனம். இது உயிர்த்தெழுதலின் அதிகாரம்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அபௌட் ரெசரக்ஷன். அதுல பவுல் எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 15:27. For God has put all things in subjection under his feet. அப்படின்னு சொல்றாரு. 27வது வசனம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. எல்லாமே காண்பவைகள், காணப்படாதவைகள், சகல வஸ்துக்கள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள்,
துரைத்தனங்கள் எல்லாமே அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அது எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் பாதத்தின் கீழே அவர் கீழ்ப்படுத்தினார். So அதான் he is above all. எல்லாருக்கும் மேலானவர். அடுத்தது கொலோசியர் 2:10. Colossians chapter 2 verse 10. அதுல பாத்தீங்கன்னா கொலோசியர் 2:10. அதுல பவுல் எழுதுறார், மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்கு நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். You have been filled in him who is the head of all rule and authority. அதான் அவர் தலைவராய் இருக்கிறார் எல்லாத்துக்கும். அவருக்கு கீழே தான் எல்லாமே இருக்குது. மூணாவது, இது எபேசியன்ஸ், எபேசியர் 1 முதலாவது அதிகாரம் 20-23. அங்க என்ன பவுல் எழுதுறாருன்னா, எபேசியர் 1 20-23, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக ஆக்கினார். இதுதான் யோவான் சொல்றார். அதேதான் நம்ம நியூ டெஸ்டமெண்ட், நம்ம அடுத்த எபிசோட்ஸ் நிருபங்கள்ல அதேதான் பவுலும் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15 சொன்னாரு. அப்புறம் நம்ம பார்த்தோம் கொலோசியர் 2 சொன்னாரு. இப்ப எபேசியர் 1 சொல்றாரு. எல்லாவற்றுக்கும் மேலானவர், உன்னதத்தில் இருந்து வருகிறவர், எல்லாரிலும் மேலானவர் அப்படின்னு சொல்றாரு. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த வசனத்துல, யோவான் 3:31.